அனைவருக்கும் வணக்கம். இன் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் கதையின் தலைப்பு 2 நண்பர்களின் பணப்பயணம். ஒரு ஊரில் அருண் மற்றும் பாலா என்ற 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்து ஒரே நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தனர். இருவரும் மாதம் 30,000 சம்பளம். அருண் நினைத்தான், வாழ்க்கை ஒரே முறைதான், சம்பாதிப்பது செலவழிக்கத்தான். ஒவ்வொரு மாதமும் புதிய மொபைல், விலை உயர்ந்த உடைகள், ஹோட்டல் சாப்பாடு, நண்பர்களுடன் சுற்றுலா என்று சம்பளம் வந்த சில நாட்களே பணம் தீர்ந்துவிடும். மற்றொரு பக்கம் பாலா நினைத்தான், பணம் என்பது சுதந்திரத்தை வாங்கும் கருவி. அவன் தனது சம்பளத்திலிருந்து 20% பணத்தை முதலில் சேமித்தான். மீதமுள்ள பணத்தை மட்டுமே செலவழித்தான். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அருணின் சம்பளம் 60,000 உயர்ந்தது. ஆனால் செலவுகளும் அதே வேகத்தில் உயர்ந்தன. வங்கி சேமிப்பு இல்லை. சிறிய அவசர நிலை வந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழல். பாலாவும் 60,000 சம்பளம் பெற்றான். ஆனால் அவன் சேமித்த பணத்தை முதலீடு செய்திருந்தான். அவனது முதலீடுகள் வளர்ந்து 10 லட்சத்தை தாண்டின. ஒரு நாள் அவர்கள் இருவரும் சந்தித்தனர். அருண் கேட்டார், நாம் இருவரும் ஒரே சம்பளத்தை தான் வாங்கினோம். உன்னிடம் எப்படி இவ்வளவு பணம் வந்தது? பாலா சிரித்துக் கொண்டு சொன்னான், நான் அதிகம் சம்பாதிக்கவில்லை. ஆனால் பணத்தை பற்றி சரியாக யோசித்தேன். பாலா கூறிய 3 ரகசியங்கள். பணக்காரனாக அதிக வருமானம் மட்டும் போதாது, சம்பாதிப்பதை விட சேமிப்பதே முக்கியம். மற்றவர்களை கவர பணத்தை செலவழிக்காதே. நாம் பலர் நம்மை பணக்காரர் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காகவே செலவழிக்கிறார்கள். பணம் உனக்கு சுதந்திரம் தர வேண்டும். நாளை வேலை இல்லாவிட்டாலும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை பணம் தர வேண்டும் என்ற 3 நீதியை பாலா அருணிடம் கூறினான். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது, பணம் சம்பாதிப்பது அறிவு அல்ல, பணத்தை நிர்வகிக்கதான் உண்மையான அறிவு. வருமானம் உங்களை பணக்காரர் ஆக்காது. உங்கள் பழக்க வழக்கங்கள் தான் பணக்காரனாக்கும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். நாமும் நம் வாழ்க்கையில் பணம் குறைவாக சம்பாதித்தாலோ அதிகம் சம்பாதித்தாலோ அதில் ஒரு சிறிய அளவு தொகையை ஒன்று சேமிக்க வேண்டும், இல்லை என்றால் முதலீடு செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த பணத்தையும் நாம் செலவழிக்க கூடாது. இதுதான் முதன்மையான விதி. நாம் சேமிப்பதன் மூலம் கண்டிப்பாக நமது எதிர்காலத்தில் நாம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளலாம். சேமிப்பதனால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். கொஞ்சம் சேமித்தவுடன் ஏதாவது முதலீடு பற்றி நமக்கு சிந்தனை புதிதாக உருவாகும். எதையும் செய்யவில்லை என்றால் பணத்தை கையாளக்கூடிய திறமை நம்மளுக்கு குறைந்து செலவழிக்கக்கூடிய திறமை அதிகமாகிவிடும். எனவே பணத்தை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே முக்கியத்துவத்தை செலவழிப்பதற்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையில் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.